இந்த வருஷம் கார்த்திகைக்கு என்னென்ன புது விளக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் தான். செராமிக், பீங்கான், டெரகோட்டா, மண்ணால் ஆனதுன்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே புதுசாக ஒவ்வொரு ரகத்தில். அகல் விளக்குலாம் வெறும் ₹1 ஸ்டார்ட் ஆகுது. வீடியோவை முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்காக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்குறனால வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோக்கு கீழே ஹைப்புன்னு ஒரு பாயிண்ட்ஸ் வரும், அதையும் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அகல் விளக்கெல்லாம் அவங்களே செஞ்சு பெயிண்ட் பண்ணி சொந்தமாக கொடுக்குறனால கம்மியான ப்ரைஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. எல்லா ஊரில் இருந்தும் இங்கே வந்து வாங்கிட்டு போய் சேல் பண்ணுறாங்க. சின்ன சின்ன கடை வச்சுருக்கீங்கன்னா இந்த கார்த்திகைக்கு நீங்கள் அகல் விளக்கு வாங்கி தாராளமாக சேல் பண்ணலாம். இவங்கக்கிட்ட நீங்கள் ஹோல்சேலில் வாங்கும்போது கண்டிப்பாக கம்மி ப்ரைஸ்க்கு தான் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு மூடையாகவும் தூக்கிக்கிறலாம், இல்லை வீட்டுக்காக நீங்கள் ஒரு அகல் விளக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அகல் விளக்குலாம் வெறும் ₹1 ஸ்டார்ட் ஆகுது. பலவிதமான அகல் விளக்கு இந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன இருக்குன்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு சுகன் ஸ்பாட். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இவங்க கிட்ட அகல் விளக்கு மட்டும் கிடையாதுங்க, மண்ணால் செஞ்ச எல்லா பொருட்களுமே இருக்குது. நம்ம மதுரை ஆரப்பாளையம் ரோட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா போதும். குருத்தேட்டிலேருந்து ஆரப்பாளையம் ரோட்டுக்கு போகிற வழியில் கேஎம் மோட்டார்ஸ் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கிறது தான் இந்த மண்பானை கடை. வருடம் முழுவதுமே இந்த மண்பானை கடை இருக்குங்க. ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொன்று சேல் பண்ணுவாங்க. இது கார்த்திகை மாதம்ன்றனால எக்கச்சக்கமான கார்த்திகை விளக்குகள் தான் வந்திருக்குங்க. மண்ணால் ஆன அகல் விளக்கு இந்த தடவை புதுசாக நிறைய வெரைட்டிஸில் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. எல்லா கலெக்ஷன்ஸுமே நான் ஒரு பீஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஆன்லைன் கிடையாது, டைரெக்டாக விசிட் பண்ணி மட்டும்தான் வாங்க முடியும். நீங்கள் ஒரு பீஸ் கூட வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு முடையாக கூட ஹோல்சேலுக்கு வாங்கிக்கலாம். ஹோல்சேலாக நீங்கள் வாங்கி வியாபாரம் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா பாதிக்கு பாதி ரேட்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் மொத்தமாகவே இவங்கக்கிட்ட எவ்வளோ வேணாலும் பல்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டியாக மண்ணால் ஆன அகல் விளக்கு அச்சில் செஞ்சது தான் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸில் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் தீபம் என்னென்னு ரெண்டுமே ஏற்றிக்கிடலாம். மீடியமான சைஸஸில் தான் இருக்கும். ₹1 ஸ்டார்ட் ஆகுது. இந்த விளக்குலாம் வந்துட்டு நிறைய சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. ₹1 விளக்கு, ₹2 விளக்கு, ₹3, ₹4 சூடோ இதெல்லாம் சாம்பிராணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மண்ணால் ஆன தட்டுக்களும் இருக்குது. அகல் விளக்குலேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குது. உங்களுக்கு சாம்பிள் பீசஸ் மட்டும் காமிக்கிறேன். மித்த விளக்குக்கெல்லாம் நான் ப்ரைஸ் சொல்ல விரும்பலை. மண்ணால் ஆன அகல் விளக்கெல்லாம் வெறும் ₹1 ஸ்டார்ட் ஆகுது. பீங்கானில் இருக்க அகல் விளக்கெல்லாம் உங்களுக்கு ₹10 ஸ்டார்ட் ஆகுது. டிசைனர் விளக்கெல்லாம் உங்களுக்கு ₹15 ஸ்டார்ட் ஆகுது. கலரிங் பெயிண்டிங் விளக்கெல்லாம் ₹15 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் ஏன் விலை சொல்லலை அப்படின்னா, ரீட்டெயிலுக்கு ஒரு ப்ரைஸும் ஹோல்சேலுக்கு ஒரு ப்ரைஸு கொடுக்குறாங்க. ஏன்னா ஹோல்சேலாக நீங்கள் வாங்கும்போது ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க. தாராளமாக நீங்கள் வாங்கி சேல் பண்ணலாம். ரீட்டெயிலுக்குமே வந்து லோ ப்ரைஸ் தான், அதுக்குன்னு அதிகமாக வாங்கி வைக்க மாட்டாங்க. ஏன்னா மண்ணால் செஞ்ச பொருட்கள்லாம் இங்கே எப்போவுமே வருஷம் நீங்கள் சேல் பண்ணுறனால ஓனாக தயாரிப்புனால கம்மியான விலைக்கே வாங்கிக்கிறலாம். இந்த வருஷ கார்த்திகைக்கு இந்த மாதிரி மண்ணால் செஞ்ச அகல் விளக்கு நிறைய பெயிண்டிங்கில் நிறைய டிசைன்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் தனித்தனியாக சிங்கிள் பீஸாக தான் இருக்கும். இது மூடையாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பீஸு சிங்கிள் பீஸுன்னு வாங்கிக்கிறலாம். இதுலேயே 5 முகம் 1 முகம்னு நிறைய விளக்குகள் இருக்குது. கலரும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி லிங்க வச்சது, மாட விளக்குன்னு நிறைய விளக்குகள் இருக்குது. இந்த கலர் ஆப்ஷன்ஸில் இந்த மாதிரி ஒரே கலராக வேணும்னாலும் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். மண்ணால் ஆன அகல் விளக்கில் இது ஸ்டாண்டோடு இருக்கிறது 5 முகம். இதில் 1 முகமும் இருக்குது, 5 முகமும் இருக்குது. டெரக்கோட்டா மாடலில் இந்த மாதிரி சாமி முகத்தோட 1 முகம் வச்ச விளக்கு இருக்குது. அதுலேயும் நிறைய டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது. எண்ணெய் கசியாமல் இருக்க அகல் விளக்கோடய உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்டாண்டும் வந்துடும். ஸ்டாண்ட்லேயுமே நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அகல் விளக்கை வாங்கி தண்ணியில் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி நீங்கள் தெரி போடும்போது உங்களுக்கு அகல் விளக்கு எண்ணெயில் கசியாமல் இருக்கும். இந்த மாதிரி டெரக்கோட்டாலே நெய் ஊற்றுற மாதிரி குட்டி குட்டியானது இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அழகாக இருக்குது. நிலைவாசலில் அழகாக வச்சுக்கிடலாம். யானையில் மேலே விளக்கு இருக்க மாதிரி ஸ்டாண்டோட இருக்க விளக்குலேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இது 5 முகம். பீங்கானில் இந்த மாதிரி சின்னதாக உங்களுக்கு 1 முகம் இருக்குது. ஸ்டாண்டோட இருக்கிற மாதிரியான விளக்கில் 5 முகமும் இருக்குது. இது ஒரு டிசைன்ஸ். 5 முகத்திலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸாக வரும். மண்ணால் அகல் விளக்குலேயே உங்களுக்கு ஸ்டாண்டோட இருக்க மாதிரியான அகல் விளக்கும் இருக்குது. இதுலேயுமே நிறைய பேட்டர்ன்ஸ் டிசைன்ஸ் இருக்குது. நான் சாம்பிள் பீசஸ் தான் காமிக்கிறேன். வீடியோ லென்த்தாக போகுன்றனால இந்த வருஷத்துக்கு என்னென்ன புது மாடல் வந்திருக்கோ அதை மட்டும்தான் நான் காமிக்கிறேன். கோயிலுக்காக அகல் விளக்கு, அகண்ட விளக்கு இதெல்லாம் வாங்குவோம், அதுவுமே அவைலபிளாக இருக்குது. நிலைவாசலில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு பாவை விளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவுமே அவைலபிளாக இருக்குது. இது வந்து செராமிக்லேயும் பீங்கான்லேயும் இருக்குது. இதெல்லாம் மண்ணால் ஆன அகல் விளக்கு நிறைய டிசைன்ஸில் இருக்குது. இது பெயிண்ட் பண்ணியே உங்களுக்கு வச்சுருப்பாங்க. பெயிண்டிங் இல்லாமல் சாதாரண விளக்குகளும் இருக்குது, அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி மண்ணால் செஞ்ச அகல் விளக்கில் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்ஸும் இந்த வருஷம் புதுசாக வந்திருக்கு. சின்ன சின்னமாக
அந்த மாதிரி கலர் கோட்டிங்லேயும் வந்திருக்கு. பீங்கான்லேயும் இந்த மாதிரி சின்ன சின்ன விளக்குகள் இருக்குது. இது மட்டும் இல்லை, அந்த ஊதுபத்தி வைக்கிறது ஸ்டாண்டுன்னு கொஞ்சம் வித்தியாசமாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. பீங்கானில் இருக்க விளக்கும் மண்ணால் இருக்க விளக்கும் புது புது டிசைன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். வீடியோ இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இதெல்லாம் உங்களுக்கு 10 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. செம்ம சூப்பர் கலெக்ஷன்ஸாக இருக்கும். பீங்கானில் இருக்கிறது எண்ணெய் கசியாமல் இருக்கும். அழகுக்காக வைக்கணும்னா வைக்கலாம். பாரம்பரியமாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மண்ணான அகல் விளக்கு ஒரு 7 விளக்காவது வாங்கி வீட்டில் ஏற்றணும். மண்ணால் அகல் விளக்கே பெரிய ஸ்டாண்டோட இருக்க மாதிரி இந்த மாதிரி டிசைன்ஸ்னு நிறையா இருக்குது. 2 விளக்கு 1 விளக்கு அப்படின்னு உருளி டிசைன்ஸ்லையுமே நிறைய விளக்கு பெயிண்ட் பண்ணி சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு காமிக்கிறேன், ஒவ்வொரு பேட்டர்ன்ஸும் காமிக்கிறேன் பாருங்கள். புது புது மாடலாக இருக்கும். 4 விளக்கில் இது காம்போவாக gift பேக் மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி gift பேக்காக கூட வாங்கிக்கலாம். இதில் பாருங்களேன், தேங்காயில் உங்களுக்கு உள்ள விளக்கு இருக்க மாதிரி இதில் பெரிய சைஸ் இருக்குது. இதில் பீங்கானில் இருக்கிறது. இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ அவங்களா. இதில் குத்து விளக்கு பேட்டர்ன்ஸ் மாதிரி நிலைவாசல்லையும் வைக்கலாம், பூஜை ரூம்லேயும் வைக்கலாம். இதில் பாருங்களேன், தாமரை விளக்கு மாதிரி இருக்குது. இதில் நெய் தீபமும் போடலாம், எண்ணெயும் ஊற்றிக்கலாம். எல்லாமே நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான். இதெல்லாம் பாருங்கள், தேங்காய்க்குள்ளே விளக்கு இருக்க மாதிரி அணையா விளக்காக இருக்கும். அணையா விளக்குலேயே இந்த மாதிரி நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ணுற கண்ணாடி விளக்கு இருக்குது. இந்த மாதிரியான விளக்கும் இருக்குது. இதெல்லாம் வந்து உருளி மாதிரி அதிலே விளக்கு இருக்க மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கோம். நடுவில் விநாயகர் இருப்பாங்க. தண்ணி ஊற்றி பூ வச்சுட்டு நம்ம சுற்றிலும் விளக்கு ஏற்றிக்கலாம். இதில் லிங்கம் வச்சது, லிங்கத்தோட உங்களுக்கு வந்துட்டு சிவன் இருக்க மாதிரி இதையும் சேர்ந்து இருக்க மாதிரியான விளக்குகள் இருக்குது. உருளிலேயே நிறைய ஸ்டாண்டு வச்சு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு அணையா விளக்கில் இந்த மாதிரி கிளாஸ் விளக்கும் இருக்குது. இதில் நிலைவாசலில் ஹேங் பண்ணுற மாதிரியான விளக்குகளும் அவைலபிளாக இருக்குது. இப்போ நியூவாக ட்ரெண்டிங்காக ஏற்ற மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. டைரெக்டாக விசிட் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணாமல் விட மாட்டீங்க. இப்போ கார்த்திகை தீபம்ன்றனால நான் கார்த்திகை விளக்கு மட்டும்தான் காமிச்சிட்ருக்கேன். இவங்கக்கிட்ட பொங்கலுக்கு ஏற்ற பொங்கல் பானையிலேருந்து குபேர செட்டு, உருளி, மண்ணால் செஞ்ச எல்லா மண் பாத்திரங்களுமே கிடைக்கும். எப்பயுமே இந்த ஷாப் இருக்கனால நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு மண்ணாலான எல்லா பொருட்களுமே தாராளமாக இந்த ஷாப்பில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் கோயிலில் வைக்கிற மாதிரி விளக்கு அணையாமல் இருக்கிறதுக்கு அணையா கூண்டும் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்கள் சிங்கிள் பீஸும் தாராளமாக இவங்கக்கிட்ட வாங்கலாம். நீங்கள் ஒரு ஷாப்போ இல்லை ஒரு ரோட் சைடு புதுசாக கார்த்திகைகளுக்கு கடை போடுறீங்கன்னா பல்காக பர்ச்சேஸ் பண்ணணுன்னாலும் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நம்ம சேனல் பேரை மென்ஷன் பண்ணி உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி மாட விளக்கு சைப்லேயே வந்து புதுசாக மண்ணாலான அகல் விளக்கு கலர் பெயிண்டிங் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி புதுசாக எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இந்த வருஷம் வந்திருக்குங்க. நீங்கள் எத்தனை விளக்கு உங்கள் வீட்டில் வைப்பீங்க, கார்த்திகைகளுக்கு எந்த மாதிரியெல்லாம் விளக்கு பொருத்துவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நல்லா ஹெவி வெயிட்டடாக இருக்கும். குத்து விளக்குக்கு பதில் நிலைவாசல்லையோ வாசல்லையோ இது மாதிரி ஒரு விளக்கு வச்சாலே போதுங்க. தாராளமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். விநாயகர் இருக்க மாதிரி, விநாயகரோட ஸ்டாண்ட் இருக்க மாதிரி சுற்றி 5 விளக்கு 7 விளக்குன்னு அகல் விளக்கில் மண்ணால் செஞ்சது எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த மாதிரி பெயிண்டிங் இல்லாமலும் இருக்குது, பெயிண்ட் பண்ணதும் இருக்குது. இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கலர் பெயிண்டிங் பண்ணியும் உங்களுக்கு சேல் பண்ணுறாங்க. இவங்களே சொந்தமாக தயாரித்து சொந்தமாக தான் பெயிண்ட் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ கஸ்டமைஸ் கூட பண்ணி எடுத்துக்கலாம். எக்கச்சக்கமான ஸ்டாக்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. டைரெக்டாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பாரம்பரியமாகவும் தலைமுறையாகவும் இந்த தொழில் பண்ணிட்டு வரவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம மதுரையில் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் போகிற ரோட்டில் தான் சட்டிப்பானை கடையெல்லாம் நிறைய வரிசையாக இருக்கும். கேஎம் மோட்டார்ஸுக்கு பக்கத்தில் இந்த ஷாப் லொக்கேட் ஆகிருக்கு.